பல்வேறு வகையை இதை பொருள் செய்யலாம். இப்போ நான் சொன்னது ஒரு வகை. 3 திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார். 3 திறம் யாரு? பிரளயாகர், விஞ்ஞானகர், சகலர். 3 திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார். மூலமாகிய ஆணவ மலத்தை உடையவர்கள். தோன்றடர் தொத்து உள்ளார் துணை. தோன்றடர் தொத்து உள்ளார் துணை. இந்த சொல்ல நீங்க முன்ன பின்ன போனீங்கன்னா பல்வேறு வகையா பொருள் செய்யணும். 3 வகையா பொருள் செய்யணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, தொத்து தோன்றடர், தொத்து தோன்றடர் துணை உள்ளார். தொத்து தோன்றடர் துணை உள்ளார். இப்படி ஒரு பொருள் செய்யலாம். இது ஒவ்வொரு நூல்லையும் ஒவ்வொரு வகையா பொருள் செஞ்சிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு அந்த முனையை சொல்றேன், உங்களுக்கு எது சரியை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். தொத்து உள்ளார் துணை தோன்றடர் ஒரு பொருள். தொத்து உள்ளார் துணை தோன்றடர். தொத்து தோன்றடர், தொத்து தோன்றடர் துணை உள்ளார். முதல்ல துணை உள்ளார். துணை உள்ளார். துணை என்பது மாயாமலம். முதல்ல ஒரு பொருள் சொல்ல கேட்டுங்க. நீங்க 3 வகையா பொருள் செய்யலாம். துணை உள்ளார், துணை உள்ளார். துணை என்பது இந்த இடத்துல எது? மாயாமலம். மாயையை துணையாக கொண்டவர்கள். மாயையை துணையாக கொண்டவர்கள். தொத்து தோன்றடர். தொத்துனா ஆணவ மலம். ஆணவ மலம் தனக்கு இருக்கிறது என்பதை அறிய மாட்டார்கள். மாயையை துணையாக கொண்டிருப்பவர்கள் ஆணவ மலத்தை அறிய மாட்டார்கள். புரியுதா? தொத்து துணை துணை உள்ளார். துணை உள்ளார் யாரு? மாயையை துணையாக கொண்டவர் யாரு? சகல. நம்ம தான், வேற யாரும் நினைச்சுக்காதீங்க. நம்மளை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு சப்ஜெக்ட் பூரா யாருக்கு? நம்முடைய தான். சரிங்களா? எனவே மாயையை துணையாக கொண்டவர்கள் யாரு? சகலர். இவர்கள் தொத்தை அறிய மாட்டார்கள். தொத்தை ஆணவ மலத்தினுடைய இருப்பை இவர்களால் அறிய முடியாது. நமக்கு ஆணவ மலம் இருக்கிறது என்பதை நம்மால் என்ன செய்ய முடியாது? அறியவே முடியாது. அறியவே முடியாது. அப்போ முதல்ல ஆணவ மலம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வதற்கே நமக்கு என்ன வேணும்? பெரிய புண்ணியம் வேணும். பெரிய புண்ணியம் வேணும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? ஆமாங்க, ஆணவ மலம் எனக்கு இருக்கு அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சிவபிரகாசத்தில் 36வது பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லுவார். உன்னறிய திருவருள் ஒழிய, உன்னறிய திருவருள் ஒழிய மலம் உளது என்று உணர்வதுதான். அம்மா எனக்கு ஆணவமலை இருக்கு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளணும்னாக நமக்கு என்ன வேணும்? திருவருள் வேணும். யாருக்கு திருவருள் இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்வாங்க? ஆமாங்க, எனக்கு ஆணவமலை இருக்கு, ஆணவமலம் இருக்குன்னு முதல்ல என்ன செய்ய முடியும்? ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? ஒரு நோய் இருக்குன்னா முதல்ல என்ன செய்யணும்? அந்த நோய் எனக்கு இருக்கு அப்படிங்கிறத முதல்ல ஏற்றுக்கணும். அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டு. எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்களா, நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரு நோயும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது? பண்ண முடியாது இல்லையா? முதல்ல என்ன செய்யணும்? நோய் என்ன இருக்கு அதை முதல்ல ஏற்றுக்கிட்டாதான் அடுத்தது ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண முடியுமா இல்லையா? அப்போ அதை ஏற்றுக்கொள்பவர்கள் யாரும் யார் ஏற்றுக்குவாங்க? திருவருள் இருக்கணும். திருவருள் இருந்தால் தான் ஆணவ மலத்தை திருப்பி ஏற்றுக்கணும். நினைச்சு பாருங்க, யாராவது நமக்கு வந்து உனக்கு ஆணவ மலம் இருக்கியா, உனக்கு என்ன ஆணவத்தோட பேசுற அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? யாரை பார்த்து ஆணவ மலம் இருக்குன்னு சொன்னோம். கேட்பா கேட்க மாட்டோமா? கேட்டோடனே கேள்வி தானே வரும். யாரை பார்த்து என்னைய பேசுற, என்ன பார்த்து ஆணவ மலம் பேசுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கண்டிப்பா சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? நீ ஒரு ஆள் தான் என்ன கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், நீ ஒரு ஆள் தான் என்ன கரெக்டாக சொன்னேன், 100% கரெக்ட். ஆமாயா, எனக்கு ஆணவமலம் இருக்கு, எனக்கு ஆணவமலம் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ நம்ம இங்கே ஆணவமலம் இருக்கிறது என்பதற்கு எது சார்ந்து? நமக்கு ஆணவமலம் இருக்கிறது என்பதற்கு எது சான்று?
இப்போ நம்ம உசுரோட இருக்கிறோமா இல்லையா? அதான் சான்று. உயிரோட நம்ம நடந்துட்டு இருக்கிறோமா இல்லையா? இதுதான் எதுக்கு சான்று? ஆணவம் இருக்கிறதுக்கு சான்று. ஏன் ஆணவங்களை நீக்கிட்டா கூடியும் போயிடுவாரு. புரியுதுங்களா? நோய் தீர்ந்துட்டா டிஸ்சார்ஜ் தான். அவனுக்கு இங்க மருத்துவமனையில் என்ன வேலை? இங்க நம்ம என்ன செய்யணும்? இருக்கிறோம் போன ஒரு சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்மளே யாரு? நோயாளி. நாம இங்க மருத்துவமனைக்கு வந்திருக்கிறோம். டிஸ்சார்ஜ் ஆகி போனவங்களாம் யாரு? நோய் தீர்ந்தவன். இருக்கிறவங்களாம் யாரு? பேஷண்ட்டு. ஆமா, அதுல கொஞ்சம் மெதுவாக ஐசியூ அவுட் பேஷண்ட் அதெல்லாம் வேற. இங்க இருந்தாவே என்ன வருது? நோயாளி தான். எல்லாம் பச்சை கோட் போட்டு சுத்தலாடுதான் இல்லையா? அப்போ நம்ம இங்க இருக்கிறது எதுக்கு சான்று? எதுக்கு சான்று? ஆணவமலை இருக்கு. ஆணவமலை இருக்கிறதுக்கு எது சான்று கேட்டா அதான் நான் இருக்கிறேனே. நான் இருக்கிறதா சான்று. ஒரு கணக்கோட வச்சுக்க மாட்டாங்க. ஆணவங்களை நீங்க இருக்கிற சாப்பிட கிடையாது. ஒரு கணக்கோட வச்சுக்க முடியாது. சீட்டை பிடிச்சிடும். கிளம்பு, இதுக்கு மேல உங்களுக்கு வேலை அப்படின்னு கிளம்பிடுவாங்க. ஞானிகள் இருப்பாங்க. ஞானிகள்லாம் இருப்பாங்க. யார் இருக்கிறாங்க? அவங்கெல்லாம் மருத்துவர். அவங்களும் எங்க இருப்பாங்க? ஹாஸ்பிட்டல் தான் இருப்பாங்க. நோயாளியும் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பாங்க. மருத்துவரும் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பாங்க. ரெண்டு பேரும் வேறுபாடு இருக்கா இல்லையா? இருக்கு. நம்ம யாரு? நம்ம கண்டிப்பா டாக்டர் இல்லை. நமக்கு தெரியும். அப்ப நம்ம யாரு? நோயாளி தான். நோயாளி தான். தீர வரைக்கும் இங்க இருப்போம். அப்ப இங்க இருக்கிறது அட்மிஷன் போடாதுனால என்ன இருக்கும்? ஆணவமலை இருக்கு. அதனால இருக்கா சார், கிடக்குமா சார் அப்படிலாம் கேட்கக்கூடாது. புரியுதா? இருக்கிறவங்களுக்கு தான் இங்க வேலை. தீர்ந்தவங்களுக்கு இங்க வேலையே இல்லை. இங்க வேலையே இல்லை. ஆனா அதை நம்மளால ஏற்க முடியாது. அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஆணவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன செய்யாது? அதை காட்டும். அப்படி கிடையாது. அவரெல்லாம் யாரு? அவுட் பேஷண்ட். அவுட் பேஷண்ட் யாரு? வீட்டுக்கு போயிட்டு நாளைக்காக வருவாரு. புரியுதுங்களா? நம்ம சேர் போட்டு டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு அவர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு கிளம்பிட்டார். நாளைக்கு வருவார். பர்மனண்டா டிஸ்சார்ஜ் ஆகிறது வேற. புரியுதுங்களா? அது போன ஒரு டிஸ்சார்ஜ் ஆகி போனாரா வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வருவாராங்கிறது யாருக்கு தெரியும்? உள்ள எழுதி ஊசி போட வந்தா தெரியும். நாமளாம் சேர்ம பார்த்துட்டாரு. அவர் வந்தாரு போனாரு. அவர் நோய் நீக்கி போனாரா இல்லை போயிட்டு நாளைக்கு வருவாரா அப்படின்னு யாருக்கு தெரியும்? நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் தெரியும். புரியுதுங்களா? நமக்கு தெரியாது. இருக்கலாம். போனவர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்கலாம். திருப்பியும் வரணும். அது நமக்கு தெரியாது. ஆனால் பெரும்பாலும் போயிட்டு வராங்க. டிஸ்சார்ஜ் ஆகிற எண்ணிக்கை கம்மி. அது வாழ்றதுங்க. வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன். வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன். வானுரையும் தெய்வத்துடைய. அப்போ வையத்தில் அவன் எப்படி வாழ்ந்துருக்கணும்? வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கணும். அவன் போகும்போதே சொல்லுமா இல்லையா? ஒருத்த போகும்போதே அவன் இறுதி ஊர்வலமே சொல்லிடுறான். என்ன லட்சத்தில் வாழ்ந்தாங்க சொல்லுமா இல்லையா? ஐயோ நல்ல மனுஷன் எப்படி வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. போயிட்டு வளர்ந்தாயா சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அதனால அதுதான சான்று. அவர்களும் எச்சத்தாக காணப்படுகிறது. அவர்களும் எச்சத்தாக. எச்சம்னா என்ன? வச்சுட்டு போனதான். நான் என்னத்தை வச்சுட்டு போனோம்னா அதுதான் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சான்று. அதனால இறந்தவர்கள் என்ன செய்யலாம்? முக்தி அடைந்தவங்களும் இருப்பாங்க, திருப்பி வரவங்களும் இருப்பாங்க. ரெண்டு இருக்கு. அதனால அது எப்படின்னு நம்ம அதை முடிவு செய்ய முடியாது. ஆனால் ஒன்று கன்ஃபார்மாக தெரியும். இருக்கிற ஆளோட யாரு பேசுறது அது கன்ஃபார்ம். டிஸ்சார்ஜ் ஆனவங்க அவுட் பேஷண்டா இல்லை டிஸ்சார்ஜ் ஆனவரான்னு தெரியாது. இருக்கலாம். ரெண்டு இருக்கலாம். சரி. எனவே அந்த வகையில் இந்த ஆன்மாக்கிட்ட தொத்து தோன்றார். தொத்து தோன்றார். துணை உள்ளார். துணை உள்ளார். தொத்து தோன்றார். அப்போ மாயாமலத்தை துணையாக கொண்டவர்கள் ஆணவ மலத்தை என்ன செய்ய மாட்டாங்க? அறிய மாட்டார். அறிய மாட்டார். இன்னொரு பொருள் தொத்து தோன்றலை. தொத்து தொத்து உள்ளார். தொத்து உள்ளார்.
துணை தோன்றல. உள்ளார மாத்திங்க எழுதுனீங்கன்னா தான் புரியும். முதல்ல என்ன எழுதுனீங்க? துணை உள்ளார் தொத்து தோன்றல. முதல்ல தானே எழுதிட்டீங்க. துணை உள்ளார் தொத்து தோன்றல. துணை எது? மாயை. துணை என்பது மாயை. அவர்கள் தொத்தை அறிய மாட்டார். தொத்தி எது? ஆணவம். ஆணவம் இது ஒரு பொருள். ஏன்னா அந்த திருவருட்பேட்டை மட்டும்தான் பல வகையாக பொருள் செய்யலாம். திருக்குறளுக்கு அந்த சிறப்பு இருக்கு. ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா 8 வேணாலும் பொருள் செய்யலாம். நம்ம போன வகுப்பில் பார்த்தோம் இல்லையா? சித்தாந்த பார்வையில் திருக்குறள் நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். வறுமையாளர்கள் ஒரு மாதிரி பார்க்குறேன். இப்போ ஒவ்வொருவரும் பொருள் செய்வதற்கு அது இடம் கொடுத்து நிற்கும். அது மாதிரி இந்த சொல் மட்டும் இந்த ஒரு இடத்துல 3 வகையான பொருள் இருக்குது. 3 வகையான பொருள் இருக்குது. ஒன்று எடுத்துங்க, துணை உள்ளார் தொத்து தோன்றல. இப்போ தொத்து உள்ளார் ரெண்டாவது பொருள். தொத்து உள்ளார் துணை தோன்றல. தொத்து உள்ளார் துணை தோன்றல. தொத்து உள்ளார் யாரு? தொத்துனா என்னது? ஆணவ மலம். தொத்துனா ஆணவ மலம். ஆணவ மலம் உள்ளவர்கள், ஆணவ மலம் உள்ளவர்கள் துணையை அறிய மாட்டார். துணை யாரு? துணை யாரு? நீங்க பெருமாள். தோன்றா துணையாய் இருந்தவன் தன் அடியோர்கள். தோன்றா துணையாய் உள்ளவன் தன் அடியோர்கள். பெருமான் எப்பொழுதும் நமக்கு துணையாக இருப்பான். எப்பொழுதும் துணையாக இருப்பான். ஆனால் அதை நம்மளால் அறிய முடியாது. ஏன்னா ஆடமலை இருக்கிறதுனால. ஆண்மலை இருப்பதனால பெருமான் நம்மை காப்பான் என்கின்ற உணர்வு அவ்வளவு சீக்கிரம் வராது. அவனை நம்மளால் என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. அப்போ இங்கே கொஞ்சம் என்ன செய்யணும்? ஆனமலம் கொஞ்சம் அடங்க ஆரம்பித்தாதான் பெருமான் பெறுவர். இதை மறைச்சி நிற்குது. எது? ஆணவமலம் பெருமானை மறைச்சி நிற்குது. இந்த ஆணவமலம் வலிமையாக இருக்கிற வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியாது? துணையை அறிய முடியாது. துணையை அறிய முடியாது. எனவே தொத்து உள்ளார் துணை தோன்றல. தொத்து உள்ளார் துணை தோன்றல என்று இரண்டாவது வகையாக பொருள் சொல்லலாம். இன்னொன்று மூன்றாவது வகையான பொருள் தொத்து உள்ளார். தொத்து உள்ளார் துணை தோன்றல். அதே தான். ஆனால் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொத்து என்பது என்னது? மாயாமலம். தொத்து என்பது ஆணவத்துக்கு பதில் என்ன செய்யணும்? மாயாமலம் வைத்துக்கணும். தொத்து உள்ளார் துணை தோன்றல். அதே தான். ரெண்டாவது எழுதுனதே தான். ரெண்டாவது என்ன எழுதுனீங்களோ அதே தான். ஆனால் தொத்து என்பதுக்கு என்ன பொருள் செய்யறாங்க? மாயாமலம் பொருள் செய்யறாங்க. முதல்ல ஆணவ மலம் பொருள் செஞ்சோமா இல்லையா? இதெல்லாம் ஒரு பாட வேதம். ஒவ்வொரு ஆசிரியர் 3 வகையா வேற வேற ஆசிரியர் பொருள் செஞ்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எதுக்குன்னா இந்த ஒரு சொல்லுல எவ்வளவு வகையா பொருள் இருக்குது என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேற ஒன்றும் இல்லை. வேற வேற நூல் இருக்கு. வேற வேற நூல் வேற மாதிரி இருக்கு. தொத்து என்பதற்கு என்னன்னு பொருள் செய்யணும்? மாயை. மாயை உள்ளவர்கள் அப்படின்னா யாரு? சகல சகல சகலருக்கு தான் மாயை இருக்கு. அப்போ மாயை உள்ளவர்கள், மாயை உள்ளவர்கள் துணை தோன்றவர். துணை தோன்றவர். துணை யாரு? பெருமான் தான். பெருமான் தான். பெருமான் தோன்றி நிற்க மாட்டான். தோன்றி நிற்க மாட்டான். அப்படின்னா இதுதான் ரொம்ப சிறப்பான பாடம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருமான் நமக்கு நேரடியாக வரமாட்டான். சகலருக்கு நேரடியாக வரமாட்டான். நேரடியாக வரமாட்டான். சகலருக்கு இறைவன் நேரடியாக வரமாட்டான். எப்படி வருவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 3 ஆன்மாக்களுக்கு 3 வகையான அருள் செய்கிற தன்மை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞான கடலுக்கு அவன் என்ன செய்வான்? அறிவுக்கு அறிவாய் என்று உணர்த்துவான். அறிவுக்கு அறிவாய் என்று உணர்த்துவான். அறிவுக்கு அறிவான எப்படிங்க? முன்னாடிலாம் வரமாட்டான். அவங்க அறிவுலேயே நீங்க சொல்லிடுவான். அவன் சொல்றது அவங்களுக்கு தெரியும். நமக்கு தெரியாது. நமக்கு அறிவுரைன்னு சொன்னாலும் நமக்கு என்ன தெரியாது? தெரியாது. அவன் என்ன சொல்றானே நமக்கு புரியாது. ஏன்னா என்ன பிரச்சனை இருக்கு? இது லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. நமக்கு அவனுக்கு என்ன இருக்கு? லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. என்ன லாங்குவேஜ்? அவன் சூக்கும வாக்கு. பெருமான் சொல்லுவதெல்லாம் சூக்கும வாக்கு. நம்ம வாக்கெல்லாம் எப்படி இருக்கு? வைகரி வாக்கு. இந்த வாக்கு 4
வாக்கு? வைகரி வாக்கு. வைகரி வாக்கு. சூக்குமை என்பது மூலாதாரத்தில் இருக்கிறது. நாத மாத்திரை. என்ன பேரு? நாத மாத்திரை. இந்த வாக்கு ஒடுங்க ஒடுங்க, வாக்கு ஒடுங்க ஒடுங்க இதனுடைய அந்த தன்மை உயர்ந்து கொண்டே செல்லும். வாக்கினுடைய தன்மை என்ன ஆகும்? ஒடுங்கணும். சூக்குமையிலிருந்து எங்க வரணும்? மத்திமைக்கு வரணும். பைசந்தி. இங்க வைகரியிலிருந்து மத்திமை, பைசந்தி, சூக்குமை 4 இடம் இருக்கு. மூலாதாரம் கேட்டீங்களா? மூலாதாரத்தில் இந்த வாக்கு இருக்கும்போது என்ன பேரு? சூக்கும வாக்குன்னு பேரு. மூலாதாரத்தில் இருந்தா என்ன பேரு? சூக்கும வாக்கு. சூக்கும வாக்கு. இதே இதயத்துக்கு வந்ததுன்னா, சூக்கும பைசந்தி வாக்கு. பைசந்தி இங்க இதயத்துக்கு வந்தா பைசந்தி வாக்கு. கண்டத்துக்கு வந்ததுன்னா மத்திமை வாக்கு. மத்திமை வாக்கு. வெளியே வந்ததுன்னா வைகரி வாக்கு. இங்கிருந்து மேலே வர வர இது என்னது? இதனுடைய அந்த சுத்தத்தன்மை கெட்டுக்கிட்டே வரும். சுத்தத்தன்மை கெட்டுக்கிட்டே வரும். ரொம்ப வெளியே வருவது வைகரி வாக்கு. வைகரி வாக்கே நமக்கு எப்படி இருக்கு? அதுவே புரிய மாட்டேங்குது. வைகரி வாக்கு புரிய மாட்டேங்குதா இல்லையா? நல்லா தான் காலையில் பேசியிருக்கிறார். நமக்கு தான் ஒன்றும் புரியல. ஒன்னையே திரும்ப திரும்ப பாவம் கஷ்டப்படுறாரு. நினைக்கிறீங்களா இல்லையா? ஏதோ பிள்ளையாகிறது, ஞானகிறது, சகறது ஒரு 50 தடவை சொல்லியிருப்பாரா சார்? நமக்கு எப்படி இருக்கு? இப்படியே இருக்கு. எப்படியா இருக்கு? எப்படி இருக்கு? வைகரி வாக்கே விளங்க மாட்டேங்குது. வைகரி வாக்கே விளங்க மாட்டேங்குது. புரியுதுங்களா? சூக்கும வாக்கு எங்க விளங்குறது? சூக்கும வாக்கு எங்க விளங்குறது? சூக்கும வாக்கு விளங்குறது எப்படி இருக்கும்? அறிவு இன்னும் நுட்பமாகும். அறிவு இன்னும் நுட்பம். இது நமக்கு பெரிய புராணத்தில் ஒரு இடம் சொன்னா உங்களுக்கு புரியும். பெரிய புராணத்தில் ஒரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கைலாய மலையில உபமன்ய முனி கைலாய மலையில எங்க இருக்கிறாரு? பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. கைலாய மலையில பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. யாரு? அங்க முனிகள் எல்லாம் வீட்டு இருக்கிறாங்க. முனிகள் எல்லாம் வீட்டு கொண்டு இருக்கிறாரு. அங்க யாரு? உபமன்ய முனி பாடம் நடத்திட்டு இருக்கிறார். பாடம் நடத்திட்டு இருக்கிறார். அங்கே தென் திசையில இருந்து என்ன வருது? ஒரு 1000 கோடி சூரிய பிரகாசம். தென் திசையில இருந்து 1000 கோடி சூரிய பிரகாசம் அப்படியே தென் திசையில இருந்து வருது. இவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா இறைவன் தான் சுயம் பிரகாசம். இறைவன் யாரு? சுயம். அவனுக்கு முன்னாடி எந்த ஒளியும் நிற்க, யாவையும் சூனியம். சத்தது யாவையும் சூனியம். அவனுக்கு முன்னாடி இன்னொரு ஒளி தோன்றவே முடியாது. ஏன்னா அவன் அவ்வளவு பிரகாசம் அடையாரு பெருமான். அந்த பெருமான் இருக்கிற கைலாயத்தில் இருக்கிறாரு யாரு? உபமன்ய முனி. பெருமான் இங்க இருக்கிறாரு. இவருக்கு பெருமானுக்கு முன்னாடி இங்க ஆணவர் பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. தென்தேசியிலிருந்து ஒரு சூரியன் வரும். அது எப்படி வருது? 1000 கோடி சூரிய பிரகாசம். இது என்பது ஒரு ஆச்சரியம். யாருக்கு? உபமன்ய. எப்படி வர முடியும்? கைலாயத்துல இன்னொரு ஒளி எப்படி வர முடியும்? பெருமான் இருக்கிற இடத்தை விட்டுட்டு இன்னொரு ஒளி எப்படி வர முடியும்? ஒரே ஆச்சரியம். ஆனா வருது. வருகிறது. உடனே ஒரு பார்க்கிறார். ஆனால் இது என்பது அதிசயம் என்றாலும் நினைச்சு பெருமானத்தையே கையெழுத்து உட்கார். ஏன்னா சந்தேகம் யாருக்கு கேட்கணும்? பெருமான் தான் விளக்கணும். அதுக்கெல்லாம் எப்படி விளக்குறாரு? அறிவுக்கு அறிவான விளக்குறார். அறிவுக்கு அறிவாக பெருமான் விளக்குறார். நமக்கு சந்தேகம் தான் செய்வோம். கேட்போமா இல்லையா? எப்படி கேட்போம்? எனக்கு வாய் விட்டு கேட்போம். வாய்ப்பு கேட்போம். ஏன்னா நமக்கு வாக்கு எது? நமக்கு வைகரி வாக்கு. நீங்க வாய் விட்டு சொன்னாதான் ஆசிரியருக்கு கேட்கும். அவரும் வைகரி வாக்கு. அவருக்கும் வைகரி வாக்குதான். சொல்ற ஆசிரியருக்கும் வைகரி வாக்குதான். கேட்கிற மாணவருக்கும் வைகரி வாக்குதான். ஏன்னா ஆசிரியரும் கோளாதி உடையவர், மாணவரும் கோளாதி. அதனால என்ன வாக்கு இருக்கு? வைகரி வாக்கு தான் இருக்கு. ஆனா அங்க எப்படி இருக்கு? சூக்கும வாக்கு. இங்க கைலாயத்தில் யாருக்கு? உபமன்ய முனி. இது என்போடு அதிசயம் என்றாலும் பெருமானுடைய கைகள் அஞ்சலி கைதோட பெருமான் அறிவுரை சொன்னார். அது யார் தெரியுமா? யாரு? நம்பி ஆரூர். யார் வர? நம்பி ஆரூரன் நாம் தொழும்
பிரான் போல நம்பி ஆரூரன் என்பால் அணைகின்றான். என்பால் அணைகின்றான்னு யார் சொல்றா? பெருமான் யார்கிட்ட சொல்றாரு? இவரு வாயை திறந்து கேட்கல, வாயை திறந்து கேட்கல, கண்ணை மூடி நிற்கிறாரு. பெருமான் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என்ன செய்யறாரு? அப்படியே அப்படியே அங்க என்ன இல்லை, என்ன இல்லை, பேச்சு இல்லை. வாயை திறந்து பேசல, ஒரு வாயை திறந்து சொல்லல. அவர் சொன்னாரு, இவருக்கு தெரிஞ்சிருச்சு. இதை விட ஒரு அருமையான ஒரு நுட்பம் வைக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? கீழே அஞ்சை களத்துல இருந்து பதிகம் பாடிக்கிட்டே வராரு. யாரு? பழைத்தான் பாடிக்கிட்ட பாட்டு முடியல, அதிகம் முடியல, பாடிக்கிட்டே வராது. நீங்க ரெண்டு பேரும் பேசுறது அவருக்கு தெரியும். யாருக்கு? நம்பி ஆர்வதற்கு இவர் கேட்டதும் தெரியுது, அவர் சொன்னதும் தெரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் எழுது அவரும் சூக்குமவாக இருக்கிறார். அவருக்கு பாருங்க எப்படி அந்த பெருமாள் வைக்கிறாரு பாருங்க, எப்படி வைக்கிறாரு பாருங்க. இப்போ இவரு கேட்டதும் யாருக்கு தெரியுது? நம்பி ஆர்வர்களுக்கு தெரிகிறது. பெருமாள் பதில் சொன்னதும் நம்பி ஆர்வர்களுக்கு தெரியுது. பதிவு பாடிக்கே வர பாடிக்கே வந்தாரு. அடுத்த பாடம் அப்படியே எடுக்க, இந்திரன் மாழ்வரன் பெருளாத்துக்கு தேவரா வந்தெதிர் கொள்ள எண்ணெய் மற்ற யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆரண எம்பெருமான் நன்னமர் ஊரகத்தான் ஒரு தாழ்மடை விட்டார். இவர் பாடுறதும் கேட்டதும் இங்கே நடந்துட்டு இருக்கு. இவர் கேட்டாரு, அவர் சொன்னாரு, பதிகத்தில் அப்படியே பாடுறார். யாரு பாடுறா? நம்பி ஆர்வலர் பாடுகிறார் என்று சொன்னார். இது சூக்குமவாகும். இவங்கெல்லாம் ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறாங்க. இங்கே பேச்சுக்கே இடம் இல்லை, பேச்சுக்கே இடம். அதுதான் என்னன்னா, அறிவுக்கு அறிவாகம் என்று, அறிவுக்கு அறிவாக என்று இறைவன் அவரை மட்டும் உணர்த்துவார். நம்ம போய் முன்னாடி சாமி சொல்லுவார், நமக்கு தெரியாது. ஏன்னா சென்னை நாம தான் போகிறோம், இந்த தடவை போகிறோம். போகிறோமா இல்லையா? யார் போனாரு? நாவுக்கரசர் போனார். என்ன போனாரு? என்று ஐயா ஒத்தாட்சி எனக்கு ஆகிறது. யார் கேட்டா? கூத்த பெருமான் கேட்டாராம். யார? நம்பி யார் ஒருவர்? சரி, அப்பசாமி. அப்பசாமி பற்றி என்று வந்தார். என்று இப்பதான் உனக்கு நேரம் கிடைச்சா அப்படின்னு கேட்டார். என்று வந்தா எம்பெருமான் தன் திருக்குறிப்பு பதிகத்தில் பாடுறார். நாமளும் போயிருப்போம், சாமி கேட்பாரு, நம்ம எப்படி போவோம்? போவோம். அது கூப்பிட்டது தெரியாது, பேசுறது தெரியாது. ஏன்னா நமக்கு இன்னும் என்ன வரல? தூக்கும வாக்கணும் வரல, அதனால நமக்கு தெரியாது. நமக்கு அது இன்னொரு இடம் போகிறோம்னா உங்களுக்கு தெரியும். நாளோறும் படிக்கிற பாடம், நாளோறும் படிக்கிற பாடம். இது கல்லாளின் உடையவர், கல்லாளின் உடையவர். நான்மறை ஆனந்த முதல் கற்ற கேள்வி வல்லார். கற்ற கேள்வி வல்லார் யாரு? நால்வர். சனத்குமாரர், சத்திய ஞான தரிசனிகள், எல்லாம் 4 பேர். தட்சிணாமூர்த்தி கீழே உட்காந்துருக்கிறாங்களா இல்லையா? 4 பேர். அவங்களாம் யாரு? யாரு? வேதங்களை முழுசா படிச்சவங்க. ஏன்னா மாணவர் யாரு? யாருக்கு பாடம் கேட்கறாங்க? பெருமாண்ட சூழலா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? பெருமாண்ட சூழலா இருக்கணும், சும்மா போகணுமா? அவங்களாம் யாரு? வல்லார். நான்மறை ஆனந்த முதல் கற்ற கேள்வி வல்லார். 4 வேற படிச்சாச்சு, ஆகமெல்லாம் படிச்சாச்சு. படிக்கிறதுக்கு புத்தகம் இங்க இல்லை, நீங்க எழுந்தாதான். எல்லா புத்தகத்தையும் படிச்சாச்சு. ஆனா அறிவுல தெளிவு பிறக்கல. அறிவுல எத்தனை புத்தகத்தை படிச்சுனா பிறக்கல? ஆமாங்க பிறக்கல. எத்தனை நூல், எத்தனை தான் கற்றாலும், எத்தனை தான் கேட்டாலும், எத்தனை சாதித்தாலும் இன்புறா சித்தனை. இன்புறா கற்க இடப்பட்டு மிக கற்றையெல்லாம் கற்றவர்கள் தக்கமிட்டு நாய்போட சொல்லனவோ அப்படின்னு முன்னியான சொன்னார் சோபாவதார். அப்போ எத்தனை கற்றாலும் நமக்கு என்ன வராது? தெளிவு பிறக்காது, தெளிவு பிறக்காது. அதான் சொல்றாங்க, கேள்வி வல்லார்கள் ஆழ்வர்களும் வாக்குறத போராடமா பேச்சு கேட்கணும்.
பெருமாண்ட போய் இருக்கிறாங்க, சாமி வேதம் படித்தாச்சு, ஆகமம் படித்தாச்சு, எல்லாம் படித்தாச்சு, ஆனால் இன்னும் தெளிவு பெறல. இதுக்கும் அதுக்கும் ஏதோ முரண்பட்ட மாதிரியே இருக்கு, தெளிவு இன்னும் பிறக்கல அப்படின்னு சொன்னா, எனக்கு நீங்கள் தான் விளக்கணும், நீங்கள் தான் விளக்கணும். உடனே அப்படி நான் ஆகட்டும் அப்படின்னு என்ன சொல்லி கண்ணை மூடி சின்முத்திர கழுத்து உட்காந்து அவங்க 4 பேரும் கீழே உட்காந்தாச்சு. 4 பேரும் கீழே உட்காந்தாச்சு. பாடம் நடக்காது. உபதேசம் யாருக்கு? கீழே இருக்கிற 4 பேருக்கு யார் உபதேசம் பண்றா? பெருமான் உபதேசம் பண்றார். பெருமான் உபதேசம் எப்படி பண்றாரு? கண்ணை மூடி இப்படி உட்காந்து இவரு பேசல, அவங்களும் காலை திறந்து கேட்கல, அவங்களும் கண்ணை மூடி உட்காந்துக்கிறாங்க. கண்ணை மூடி உட்காந்துக்கிறாங்க. பாடம் நடந்துருக்கு. பாடம் அப்படி அப்படி நினைச்சு பாருங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் பாடம் எப்படி நானும் கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு நீங்களும் கண்ணை மூடி உட்காந்து எப்படி இருக்கும்? இதுதான் சூப்பர். அப்படியே கல்வி பண்ணுங்க. எப்படி இருக்கும்? அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே அப்படிதான் இருக்கிறோம். நாங்கள் எப்படி இருக்கிறோம்? எல்லாம் சனக்குவாதம் மாதிரி கண்ணை மூடி தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். நீங்க தான் இந்த கண்ணை மூடலை, நீங்க தான் என்ன கண்ணை மூடலை அப்படிங்கிற மாதிரி இருக்கா இல்லையா? ஆனால் அவங்களுக்கு பாடம் நடக்குது. எப்படிங்க? சொல்லாமல் சொன்னவர். அவர் சொன்னார். எப்படி சொன்னாரு? சொல்லாமல் சொன்னார். அது நீங்க சொல்லாமல் சொல்லுங்க. ஆயத்திறந்து சொல்லலை, ஆயத்திறந்து சொல்ல, ஆனால் சொன்னார். அவங்க நினையாமல் நினைந்து, நினையாமல் நினைந்து. அப்போ பாடம் எப்படி நடக்குது? சூக்கும வாக்கு. அந்த பாடம் எப்படி நடக்குது? சூக்கும வாக்குல பாடம் நடக்குது. அந்த முடி உட்காந்தாரு சொல்லிட்டு இருக்கிறாரு, அவங்க பாடம் கேட்டு சொல்றாங்க. அதான் சூக்கும வாக்கு. அதான் விஞ்ஞான கடலுக்கு பெருமான் அறிவுக்கு அறிவாய் என்று உணர்த்துவன். அறிவுக்கு அறிவாய் என்று உணர்த்துவன். நமக்கு உணர்த்துவானா? நமக்கு உணர்த்துவான். ஐயா ஆமா, அதாவது அறிவுல உயர்ந்தவர், அறிவுல உயர்ந்தவர் விஞ்ஞானம். அறிவுல யார் உயர்ந்திருக்கிறாரோ அவர் தான் எழுதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு உரிய தத்துவங்கள் என்ன சொன்னாச்சு? சுத்த தத்துவம்னு சொல்லியாச்சு. சுத்த தத்துவங்களை பெருமான நேரடியாக தொழில் செய்வோம். அப்போ அவனுக்கு அருகாமையில் இருக்கிறவங்களாம் யாரு? விஞ்ஞானங்களாக தான் இருப்பாங்க. விஞ்ஞானங்களாக தான் அங்கே இருப்பாங்க. அதனால அப்படின்னு பொருள் செய்யலாம். சரிங்களா? அப்போ பிரளயா கடலுக்கு, பிரளயா கடலுக்கு பெருமான் எப்படி வருவானா? மான்மழுவோடு காட்சி தரும். மான்மழுவோடு, மான்மழுன்னா இப்போ நாங்கள் சொல்கிறீங்களா? பெருமானுடைய வடிவம், கங்கை, பிறை, சடை இதெல்லாம் வைத்துக்கொண்டு முன்னாடி வந்து அருள் செய்வோம். அருள் என்பது விஞ்ஞான கடலுக்கு உள் என்று வெளியிருந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளேயே என்ன தேவையோ அப்போ அறிவிலேயே நடந்து விட்டுருக்கோம். முன்னாடி வரணுங்கிற அவசியமே இல்லை, வரணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் பிரளய கடலுக்கு பெருமான் எப்படி வருவான்? முன் என்று உணர்த்துவான். முதல்ல சொன்னது உள் என்று உணர்த்து, உள் நின்று உணர்த்துதல். உள் நின்று உணர்த்துதல் யாருக்கு? விஞ்ஞான கடலுக்கு உள் நின்று உணர்த்துவான். பிரளயா கடலுக்கு முன் நின்று உணர்த்துவான். முன் நின்று உணர்த்துவான். முன் நின்றுன்னா என்னங்க? ஒரு வடிவம் தாங்க. என்ன வடிவம்? பிறை, சடை, மான்மடு. நம்ம இப்போ பெருமான வரைகிற மாதிரி அந்த வடிவத்தில் முன்னாடி வந்து அருள் செய்யும். முன்னாடி வந்து அருள் செய்ய யாருக்கு? பிரளயாளருக்கு முன்னின்று உணர்த்துவான். சகலன் அதெல்லாம் நமக்கு உரிய விஷயம் இல்லை. நமக்கு எப்படி வருவான்? நமக்கு எப்படி வருவான்னா குருநாதன் வடிவத்தில் பின் என்று உணர்த்துவான். எப்படி வருவான்? குருநாதர் வடிவத்தில் பின் என்று உணர்த்துவான். அப்படின்னா முன்னாடி வருவான். எப்படி வருவான்? அந்த குருநாதர் வடிவத்தில் தான் வருவான். குருநாதர் வடிவத்தில் தான் அது வருவான். அப்போ உள் நின்று உணர்த்துதல், முன் நின்று உணர்த்துதல், பின் நின்று உணர்த்துதல். பின் நின்று இருக்கும் போது என்ன செய்யணும்? குருநாதன் வடிவத்தில் பின் நின்று, குருநாதன் வடிவத்தில் பின் நின்று உணர்த்துவான். அப்ப நமக்கு பெருமான் ஒருபோதும் மான்மடுவோடு வரமாட்டான். மான்மடுவோடு வரமாட்டான். எப்படி வருவான்? குருநாதன் வடிவத்தில் தான் வருவான். குருநாதன் வடிவத்தில் தான் வருவான். சகலருக்கு இறைவன் குருநாதன் வடிவத்தில் தான் வருவான். உணர்த்துவதற்கு அவன் எப்படி வருவான்? குருநாதன் வடிவத்தில் தான் வருவான்.
சரி, இப்போ பாருங்க என்ன சொன்னோம்? தொத்து தொத்து உள்ளார், துணை தோன்றார். அதுக்குதான் இப்போ வழக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? தொத்து உள்ளார் என்பது என்ன செய்யணும்? மாயாமலம் உள்ளார். மாயாமலம் உள்ளார் யாரு? சகலர். அவர்கள் துணை தோன்றல. துணை தோன்றல் பெருமான் நேரா வரமாட்டான், நேரடியா வரமாட்டான். எப்படி வருவான்? குருநாதன் பின்னின்று தான் உணர்த்தும். நீங்க பெருமானே நேரமே சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தட்சிணாமூர்த்தி தாங்க குருநாதர் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இங்க இருக்கிறவங்கலாம் எனக்கு குருநாதனா நான் ஏற்றுக்க மாட்டேன். இங்க இருக்கிறவங்களெல்லாம் குருநாதனை நானே ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு யார் குருநாதர்? பெருமானா குருநாதர் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க. அப்படி சொன்னா ரெண்டு வாய்ப்பு இருக்கு. ஒன்று, அவர்கள் சித்தாந்த கொள்கைக்கு முரண்பட்டவர் என்று பொருள் செய்யலாம். சித்தாந்த கொள்கைக்கு அவங்க அதை அறிந்து கொண்டதில்லை, சித்தாந்த கொள்கையை அறியல அப்படின்னு ஒரு பொருள் செய்யலாம். இல்லைன்னா அவங்க என்னவா இருக்கணும்? ஒருவேளை பிரளயகலராவோ விஞ்ஞானகலராவோ இருக்கலாம். இருந்தா அவங்க சொல்றது சரி. அது அவங்க எப்படி சொல்றவங்க, அது எப்படி அந்த பக்குவம் என்னங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டியது. இந்த ரெண்டு தான் வாய்ப்பு இருக்கு. ரெண்டு வாய்ப்பு இருக்குன்னது. அப்படி சொல்றவங்க யாரா இருக்கலாம்? பிரளயகலராகவோ விஞ்ஞானகலராகவோ இருந்தா அவர்கள் என்ன தேவையில்லை, இங்கு இருக்கிறவங்கள குருநாதரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைன்னா அவங்க எப்படி இருக்கணும்? சித்தாந்தத்தை அறியாதவங்களா இருக்கலாம். ஒன்று மேலே இருக்கலாம், இல்லைன்னா கீழே இருக்கலாம். நம்ம மாதிரி மாடரேட்டா இருக்கிறதுக்கு வழியில்லை. சரியா? எனவே தொத்தை உள்ளார்கள், துணை தோன்றலர் என்பது ஒரு பொருளுக்கு செய்யலாம். இப்படி இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பொருள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தொத்து உள்ளார்கள் என்பதற்கு, தொத்து என்பதற்கு பாடவேதமா கொத்து, தொத்த கொத்துன்னு சில ஏட்டுச்சுவடியில் இருக்கு. பாடவேதம் பாருங்க, பாடவேதம் அதுக்கு கொத்து என்று சொல்வது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிமை. கொத்து என்பதற்கு அடிமை, அடிமைகள் என்னன்னா உயிர்கள். இறைவன் கேட்டதுங்க அடிமை தான். சைவ சித்தாந்தத்துல ரொம்ப முக்கியம், நாம் இறைவனுக்கு அடிமை. அது ரொம்ப அடிப்படையான இடம். முத்தி நிலையிலும் ஆன்மா இறைவனுக்கு அடிமையே. முத்தி நிலை இப்ப கிடையாது. முத்தி நிலையிலும் ஆன்மா இறைவனுக்கு என்னது? அடிமைதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இப்ப அடிமையான்னு கேட்கக்கூடாது. புரியுதா? முத்தியிலேயே அடிமைன்னு சொல்லியாச்சு, இப்ப நான் அடிமையா அப்படின்னு கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப நாம யாரு? அடிமைதான். அது என்ன சந்தேகம்? முத்தியிலேயே அடிமைன்னு சொல்லியாச்சு, முத்தியிலேயே அடிமைன்னு சொன்ன பிறகு இப்ப அடிமையான கேட்கவே கூடாது. கேள்விக்கே இடம் கிடையாது. இது நமக்கு திருமுறைகள்ல நிறைய பாடல் இருக்கு. நம்ம அற்புதத்துல அந்த பிராட்டி காரைக்கால் அம்மையா சொல்லுவாங்க, அவருக்கே எழுபிறப்பும் ஆளாகும், அவருக்கே எழுபிறப்பும் ஆளாகும் என்றும் அவருக்கே நாம் அன்பு ஆவதென்றால் அவர் சடை மேற்பாரா ஏழு சூடும் அவருக்கு அல்லால் மற்றொருக்கா காப்போம் எஞ்ஞானும் ஆள். அவனுக்கு தான் நான் என்னைக்கிறது அடிமை. இறைவனுக்கு நான் என்றும் அடிமை என்று யார் சொல்றாங்க? காரைக்கால் அம்மையார் சொல்றாங்க. நமக்கு நாவுக்கரசு பெருமான் நாமாருக்கும் குடியல்லோம் நமனை அந்த பாடல் பூரா சொல்லி என்னதுங்க? தாமாருக்கும் குடியல்லா சங்கரன், தாமாருக்கும் குடியல்லா சங்கரன் அச்சங்கவன் குலைவோர் காதில் கோமாக்கே நாம் என்றும் மீளா ஆழம். மீளா ஆளுங்க, மீளா அடிமை. சொல்றாங்க சுந்தரர் சொல்றாரு, மீளா அடிமை. மீள்கிற அடிமைலாம் கிடையாது, மீளா அடிமை. ஆனால் அடிமையில மீள்கிற அடிமைன்னு ஒன்று இருக்கு. அது என்னது? இப்போ ஏதாவது பணங்களை வாங்கியிருப்பாங்க அந்த காலத்துல, என்ன செய்வாங்க? பணத்துக்கு அடிமை கூட வழக்கம் இருக்கு. ஒரு இவ்வளோ பணம் கொடுத்துட்டா அடிமையாக வாங்கிக்குவாங்க. நீங்கள் என்னைக்காவது பணத்தை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ரிலீஸ் ஆகிக்கலாம். அது பணம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் அவங்களுக்கு அடிமை இல்லைங்களா? அப்போ அது என்ன? மீள்கிற அடிமை. இது என்ன அடிமை? என்ன கொடுத்தாலும் மீள முடியாது. அவன் கொடுத்தது என்னைக்கு நம்ம திருப்பி கொடுக்குறது? ஏதாவது கொடுக்க முடியுமா? ஒன்றை கொடுக்க முடியுமா? அப்புறம் எங்கே போய் நம்ம மீள்கிறது? நாமெல்லாம் யாரு? மீளாத அடிமை, மீளாத அடிமை. எனவே
குடியேற்றம் நிறைய பாடல் இருக்கு. அந்த வகையில உயிர் இறைவனுக்கு எப்பொழுது என்னதுங்க? அடிமைதான். உயிர் இறைவனுக்கு எப்பொழுதும் அடிமைதான் என்பது இந்த பாடல்ல அப்படியும் ஒரு கொத்து. கொத்து என்பதற்கு என்னதுங்க? அடிமை. இந்த அடிமை திறத்த மனம் இருக்கிற வரைக்கும் அதிகம். மழை இருக்கிற வரைக்கும் என்னது? ஆமான அடிமைன்னு சொல்லவே முடியாது. நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நம்மளாம் நினைச்சதுக்கு நம்ம நினைச்சதுதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? நாம நினைக்கிறதா நடக்குது. நான் சுதந்திரம் உடையவன், நான் என்ன செஞ்சிருவேன் தெரியுமா? இது இன்னைக்கு நாளை காலையில் எந்திரிச்சாதான் நிஜம். தூங்கினவன் எந்திரிச்சாதான் நிஜம். ஆனால் என்ன செய்யறான்? தொலைச்சிருவன் தொலைச்சு என்ன நினைச்சுக்க நான் யார் தெரியுமா? நினைக்கிறோமா இல்லையா? ஏன்னா நமக்கு என்னது? நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம தான் சுதந்திரம் உடையவர்கள் என்று நாம் மயங்கி நிற்கிறோம். நமக்கு என்ன கிடையாது? ஒரு சுதந்திரமும் கிடையாது. ஒரு சுதந்திரமும் கிடையாது. அப்போ அது நமக்கு தெரியாது. நம்மளால அதை அறிய முடியாது. காரணம் அது அறியாமை என்கின்ற ஆணவ மனம் இருக்கிறதுனால நாம் அடிமை என்கிற உணர்வு நமக்கு வராது. எப்போ நீங்க அடிமைங்கிற உணர்வு வருகிறதோ அப்போ அறியாமை என்ன செய்யுது? தேயுதுன்னு அர்த்தம். அறியாமை தயார் தொடங்கினாதான் நமக்கு என்ன உணர்வு வரும்? நாம் அடிமை என்கிற உணர்வு நமக்கு வரும். இல்லைன்னா என்ன வராது? அந்த உணர்வே வராது. உணர்வே வராது. எனவே அந்த வகையில் இது பல வகையில் பொருள் வந்து நிற்கிறது. சரி, இப்போ ஆன்மாவை அடிமைன்னு ஏன் சொல்லணும்? அடிமைன்னு ஏன் சொல்லணும்? பிரம்மன்னு சொல்லக்கூடாதா? ஏன்னா அது கேட்கறது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அங்கே போனால் வேதாந்தத்தில் போனால் அவங்க என்ன சொல்றாங்க? நீயும் பிரம்மம், நானும் பிரம்மம், நினைத்து பார்த்தால் எல்லாம் பிரம்மம். நீயும் பிரம்மம், நானும் பிரம்மம், நினைத்து பார்த்தால் எல்லாம் பிரம்மம். யார் சொல்றாங்க? வேதாந்தம்.